யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மதுரை நகரில் மக்கள் திலகத்தின் சாதனைகளை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை நகரில் வெளியான மக்கள் திலகத்தின் படங்கள் சுமார் 41 படங்கள் 100 நாட்களை தாண்டி இருக்கிறது. அதனுடைய லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ராஜகுமாரி, மந்திரிகுமாரி, என் தங்கை போன்ற படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடியிருக்கின்றன. அதுபோல் அடுத்தது பார்த்திங்கன்னா, மலைக்கல்லன், குலைபகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், அதனுடைய விளம்பரங்களையும் ஓரளவு இணைத்திருக்கிறேன். குலைபகாவலி இங்கே ஓடின விளம்பரம் கிடைக்கல, அதனால் அங்கே உள்ள விளம்பரத்தை, இலங்கை விளம்பரத்தை இணைச்சிருக்கேன். மதுரை வீரன் விருதுநகரில் கூட 100 நாள் ஓடிச்சு, அந்த விளம்பரத்தை இணைச்சிருக்கேன். இதுபோல் இன்னும் மேலும் பல படங்கள், சக்கரவர்த்தி திருமகள், நாடோடி மன்னன், பாக்தாத் திருடன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே ஆகிய படங்களும் இணைத்திருக்கிறேன். அதே நேரம் மக்கள் திலகம் மொத்தம் 117 படங்கள் கதாநாயகன் நடித்தார். மிச்சம் உள்ள 17 படங்கள் சிறு வேடங்கள் நடித்தது. அதை நான் சேர்க்கலை. கதாநாயகனாக நடித்த படத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கேன். அடுத்து தாயக்காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம், பணக்கார குடும்பம், எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா ஆகிய படங்களுக்கும் விளம்பர இணைப்புகள் இருக்குது. அதே போல் சிவாஜி கணேசன் நடித்த படங்களையும் நான் இணைச்சிருக்கேன். சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் முதல் 117 படங்களை எடுத்திருக்கேன். 117 படங்கள் எத்தனை படங்கள் 100 நாள் ஓடி இருக்குது, அதையும் நாம் பார்க்கலாம். அதையும் நாம் பார்த்தா தெரியும், அந்த எத்தனை படங்கள் ஓடிருக்குங்கிற விவரம் தெரியும். காவல்காரன், குளிர்ந்த கோயில், ஒளி விளக்கு இவைகளும் 100 நாளை தாண்டி ஓடின படங்கள். இல்லை, காவல்காரெலாம் பெரிய வெற்றி பெற்ற படம். குளிர்ந்த கோயிலும் அப்படி தான் 10 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. ஒளி விளக்கு கிட்டத்தட்ட இங்கே 3 தேட்டரு, சில இலங்கையில் 2, 5 தேட்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அடிமைப்பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், என்னண்ணன், எங்கள் தங்கம் ஆகிய படங்களும் 100 நாளை தாண்டி ஓடிச்சு. எல்லாத்துக்குமே விளம்பர இணைப்பு இருக்குது. மதுரையில் வெற்றி பெற்றதை அதுக்கு தனியாக காமிச்சிருக்கேன். மாட்டுக்கார வேலை மதுரையில் வெள்ளி விழா ஓடிச்சு. அடிமை பொண்ணு வெள்ளி விழா ஓடிச்சு. என்னண்ணன் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. எங்கள் தங்கமும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, குமரிக்கோட்டம், ரிக்ஷாக்காரன், நல்ல நேரம், இதய வீணை, உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள். குமரிக்கோட்டம் சிந்தாமணிலையும், ரிக்ஷாக்காரன் நியூ சினிமாலையும் ஓடிச்சு. நல்ல நேரம் அலங்காறு, இதயவன மதுரையில் தேவி, உலகம் சுற்றும் வாலிபன் மதுரை மீனாட்சி. அதுக்கப்புறம் பாருங்கள், நேற்றின்று நாளை, உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், இனத்தையை முடிப்பவன், இதயக்கனி போன்ற படங்களும் பெரிய வெற்றி பெற்றன மதுரையில். நேற்றின்று நாளை 119 நாள் ஓடிச்சு மதுரை சிந்தாமணியில். உரிமை குரல் 200 நாள் தாண்டி ஓடிச்சு சினிப்பிரியாவில். சிரித்து வாழ வேண்டும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. இனத்தையை முடிப்பவனும் மீனாட்சியில் ஓடிச்சு. இதயக்கனி சிந்தாமணியில் ஒரு ரெக்கார்டு வச்சு. இறுதியாக பார்க்க போனால், பல்லாண்டு வாழ்க, இன்றும் வாழ்க, மீனவ நண்பன் ஆகிய படங்களும் ஓடிருக்கு. அதனுடைய விளம்பரங்களும் இணைச்சிருக்கேன். இதில் மீனவ நண்பன் மக்கள் திலகத்தின் கடைசி 100 நாள் படமாக அமைந்தது. அடுத்து சிவாஜி கணேசனுக்கு பார்த்திங்கன்னா, பராசக்தி, மனோகரா, உத்தமபுத்திரன், பதிபக்தி, சம்பூர்ண ராமாயணம் ஆகிய படங்கள் 100 நாளை மதுரையில் தாண்டியிருக்கு. அதுவும் அவர்கள் கொடுத்த தகவலை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அதில் பதிபக்திக்கு 100 நாள் விளம்பரம் இல்லை, 75 நாள் தான் ஓடிருக்கு. மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பாகப்பிரிவினை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசமலர் போன்ற படங்களும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. பாகப்பிரிவினை மதுரையில் 200 நாள் தாண்டிச்சு. படிக்காத மேதை, விடிவெள்ளி, பாவ மன்னிப்பு போன்ற படங்களும் 100 நாள் தாண்டிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, ஆலயமணி ஆகிய படங்களும் மதுரையில் 100 நாள் தாண்டினதாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பாலும் பழமும் படித்தால் மட்டும் போதுமா, ஆனால் பார்த்தால் பசி தீரம் ஓடினதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை இங்கே. பார்த்தால் பசி தீரம் ஓடலை. ஆமாம், 100 நாள் ஓடின மாதிரி தெரியல. இருவர் உள்ளம், கர்ணன் போன்ற படங்களும் ஓடிச்சு. பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம், அப்புறம் நவராத்திரி ஆகிய படங்களும் 100 நாள் தாண்டிச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா, திருவிளையாடல், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, ஊட்டி வரை உறவு தான் 117வது படம். மொத்தம் 25 படங்கள் தான் அவருக்கு 100 நாள் ஓடி இருக்குது. இதில் மோட்டார் சுந்தரம், மதுரை கல்பனா மட்டும்தான் 100 நாள். சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை. சரி நேயர்களே, நாம் பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.